அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ரூபாய் 6 கோடியை கையால் எண்ணித்தர கேட்ட தொழிலதிபர். கையில் பணம் புரண்டால் சிலருக்கு கைகால் ஓடாது, ஒரே பரபரப்பாக இருப்பார்கள். அப்படி ஒரு சீன பணக்காரர் வங்கிக்கு சென்று கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்ததுடன் அதை கையால் எண்ணி கொடுத்தால்தான் வாங்குவேன் என்று அடம்பிடித்த சம்பவம் நடந்துள்ளது. சன்வியர் என்ற பெயரில் வெய்போ சமூக வலைத்தள பக்கத்தில் இது குறித்த பதிவை வெளியிட்ட அந்த நபர், வங்கி அதிகாரிகள் வாடிக்கையாளரை மோசமாக நடத்தினார்கள், ரூபாய் 6 கோடியை எண்ணித்தர வாக்குவாதம் செய்தார்கள் என்று எழுதியுள்ளார். அது குறித்த வீடியோ பதிவு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வங்கி அதிகாரிகள் பலர் வேலை மெனக்கெட்டு கட்டுக்கட்டான பணத்தை கையால் எண்ணுவதும், அந்த கோடீஸ்வரர் பல பெட்டிகளில் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும் காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிவு சீன இணையத்தில் வைரலானதால் இப்போது எக்ஸ் வலைத்தளத்தில் உலகெங்கும் ஒரு ரவுண்டு வருகிறது. காசுக்கு கால் இல்லை, மனிதனுக்கு வால் இல்லை, ஆனால் சேராத இடம் சேர்ந்தால் இரண்டும் முளைத்து விடுகிறது. என்ன செய்ய? சிலர் நல்ல குணங்கள் இருக்கிறவிடம் பணம் கல்வி செல்வம் இருப்பவரிடம் பொருள் செல்வம் குறைவாக இருக்கும், பொருள் செல்வம் இருக்கின்றவரிடம் நல்ல மனது குறைவாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கின்ற செய்தியாகும். இந்த செய்தியை பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.